ஸோ இயேசு பிறந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அது சாதாரண ஒரு மதத்துடைய வரலாறு மட்டும் அல்லங்க. அது மத, அரசியல், சமூக மாற்றங்கள் தீவிரமாக நடந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு விஷயத்தோட கான்டெக்ஸ்ட் புரிஞ்சா தான் அந்த விஷயம் நமக்கு தெளிவா புரியும். இப்ப அவங்க பிறக்கும்போது இந்த காலகட்டம் என்ன? அதற்கு முன்னர் இந்த காலகட்டம் என்னன்னு தெரிஞ்சா தான், இயேசுவுடைய தாவா, அழைப்பு பணி எதை நோக்கி இருந்தது? எதையெல்லாம் அவங்க தட்டி கேட்டாங்க? எதையெல்லாம் அவங்க சீரமைக்க முயற்சி செஞ்சாங்க என்பதை நம்பால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? இத வந்து 3 முக்கிய கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல வணங்கப்பட்ட கடவுள்கள் பார்த்தீங்கன்னா, ரோம பேரரசுடைய பன்மத வழிபாடு இருந்தது. இயேசு பிறந்தபோது பாலஸ்தீன் பகுதி வந்து ரோம பேரரசின் கீழ் இருந்தது. அங்க எதெல்லாம் வணங்கியிருந்தாங்கன்னா, ஜூபிட்டர் என்ற உயர்ந்த கடவுள் வச்சிருந்தாங்க. மார்ஸ் என்ற ஒரு போருடைய கடவுள் வச்சிருந்தாங்க. வீனஸ் என்ற கடவுள அன்புடைய கடவுள்னு வச்சிருந்தாங்க. சீசர் வழிபாடு கூட இருந்ததுங்க. அரசரை வந்து தெய்வம் என்று கருதக்கூடிய வழிபாடு கூட இருந்தது. ஸோ இதன் முக்கியத்துவம் என்னன்னா, மதம் வந்து அரசியலுடைய கருவி மட்டும்தான். அரசரை எதிர்ப்பது வந்து கடவுளை எதிர்ப்பது போல கருதப்பட்டுச்சு. அடுத்து கிரேக்க தாக்கம் இருந்தது. ஹெலனிசம் சொல்லி சொல்லுவாங்க. அலெக்சாண்டருக்கு பிறகு கிரேக்க கலாச்சாரம் பரவுச்சு. வெகுவாவே பரவுச்சு. ஜியஸ், அப்போலோ, ஆர்டெமிஸ் போன்ற கடவுள்களை வந்து மக்கள் வணங்குனாங்க. தத்துவம் மற்றும் மதம் கலந்த சிந்தனை அவங்க மத்தியில இருந்தது. இதனால் வந்து மனிதன் பிளஸ் கடவுள் 2ம் கலந்த கலவை, அதாவது டெமிகாட் கான்செப்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. பிறகு காட் இஸ் ஈக்குவல் டூ மேன் அப்படின்ற கான்செப்ட் அவங்க இதுதான் வந்து ஜீசஸ் டிவைன் நேச்சர் போன்ற ஜீசஸ் வந்து மனிதர் ஆனா அதே நேரத்துல கடவுள். மனிதனாக வந்த கடவுள் என்ற சிந்தனைகளுக்கு அடித்தளமாக இந்த டெமிகாட் கான்செப்ட் தான் விளங்குச்சு அவங்களுக்கு. அடுத்து யூத மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருந்தாங்க. ஜுடாயிசம் சொல்லி சொல்லுவாங்க. இயேசு வந்த சமூகத்துடைய மையம் பார்த்தீங்கன்னா, ஒரே கடவுள். அவர் என்ன போதிச்சார்ன்னா, அல்லாஹ்வ மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி போதிச்சார். தௌஹீதை எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் சமம். உயர்ந்த, தாழ்ந்த மக்கள் என்று கிடையாது என்ற சமத்துவத்தை எல்லாம் போதிச்சார். இதெல்லாம் அந்த எதிரிங்களுக்கு பிடிக்கல. எங்க நம்மளுடைய அந்த ஆதிக்கம் போயிட போதோ, நமக்கு வரக்கூடிய வருவாய் போயிட போதுன்னு சொல்லி இயேசுவை எதிர்த்தாங்க. உண்மை என தெரிந்திருந்தும், அவங்க உண்மையான நபி என்பதை தெரிந்து சில பேர் எதிர்த்தாங்க. சில பேர் தெரியாம எடுத்தாங்க. ஸோ தோராவுடைய சட்டம் கடுமையாக பின்பற்றப்பட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள பிரிவுகள் இருந்துச்சு. ஃபெரீசீஸ்ன்னு இருந்தாங்க. சட்டத்தை கடுமையாக பிடித்தவர்கள் இவர்கள். ஆனால் சிலர் வந்து ஷோ ஆஃப்க்காக ரிலிஜியாசிட்டி பேணப்பட்டது. அடுத்து சதுசீஸ்ன்னு இருந்தாங்க. சதுகேயர் என்று சொல்லுவாங்க. இவங்க வந்து அரசியல் சக்தியில ரொம்ப அதிகம் செல்வாக்கு இருந்தது. ஆனா மறுமை நம்பிக்கை வந்து பலவீனமாக இருந்தது. அடுத்து எசேனிஸ்ன்னு சிலர் இருந்தாங்க. உலகை விட்டு தனிமை வாழ்க்கையை துறந்தவங்க. இங்க என்ன பிரச்சனை? மதம் இருந்தது. ஆனா ஆன்மீக சுத்தம் அவங்க கிட்ட குறைந்து இருந்தது. அவங்களுடைய சமூக நிலைகள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சமத்துவமின்மை இருந்தது. இன்இக்வாலிட்டி இருந்தது. செல்வந்தர்கள் வெர்சஸ் ஏழைகள் என்ற இது இருந்தது. சமத்துவமின்மை இருந்தது. வரி சுமை வந்து அதிகமாக மக்கள் மேல ஆ அவங்க விதிச்சிருந்தாங்க. அடிமை அமைப்பு ஸ்லேவரி இருந்தது. ஏழைகள் வந்து சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அவங்க மீது கடன் சுமை, அடிமைத்தனம் எல்லாமே இருந்தது. பெண்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குறைந்த உரிமை தான் இருந்தது. சில சமயங்கள்ல அவங்க ஒரு சொத்தாக கருதப்பட்டாங்க. இதற்கு எதிராக இயேசு வந்து பெண்களுடைய மரியாதையை வந்து மக்கள்கிட்ட போதிச்சாங்க. மத தலைவர்களுடைய வீழ்ச்சி வெளிப்படையாக உருவாச்சு. அப்ப காலகட்டத்துல இந்த அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கான்ஸ்ட்ரக்ட் ரோம பேரரசுடைய ஆட்சி தான் இருந்தது. அவங்க தான் கொலோனைசேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க பாலஸ்தீன. ஹெரோட் த கிரேட் என்பவர் தான் ரோமுடைய பொம்மை அரசராக இருந்தார் அப்போ காலத்துல. நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அதிக வரி வசூலிச்சாங்க. எதிர்ப்பை யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ, அவங்கள எல்லாம் முடிச்சு தள்ளுறது தான் அவங்களுடைய வேலையா இருந்தது. அப்ப மேசியானிக் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஒரு மசியா ஒருத்தர் வந்துருவாரு, எங்களை எல்லாம் பாதுகாப்பார் என்று இருந்தது. யூதர்கள் இதை எதிர்பார்த்து இருந்தாங்க. அந்த மெசையா வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தலைவராக இருப்பாரு. அதைக் கொண்டு நம்ம ரோமர்களை தோற்கடிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் பார்த்தீங்கன்னா, என்ன கொண்டு வந்தாரு? நான் உங்களுக்கு வாக்களிக்கிறது எல்லாம் சொர்க்கத்துடைய ராஜ்யத்த தான் நான் வாக்களிக்கிறேன். கிங்டம் ஆஃப் ஹெவன தான் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நீங்க வந்து சரியான முறையில அல்லாஹ்வை வணங்குனீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை தருவதற்கு நான் வரவில்லை என்று சொன்னாங்க. இயேசு முழுக்க முழுக்க வந்தது ஆன்மீக சீர்திருத்தத்துக்காக, மக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்காக, தௌஹீதை எடுத்து சொல்வதற்காக. இதனால மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. குறிப்பா யூதர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஏன்னா, அவங்க ஒரு ஆட்சி தலைவர எதிர்பார்த்தாங்க. ஸோ கிளர்ச்சிகள் நடந்தது. ஜியோலாட்ஸ் என்ற குழு வந்து ஆயுத போராட்டம் நடத்துனாங்க. எப்போதும் பதற்றம் இருந்தது அரசியல் சூழல்ல. ஏன் அந்த நேரத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்கன்னா, நெறைய காரணங்கள் சொல்றாங்க உலமாக்கள். 3 காரணங்கள். 1 வந்து தௌஹீத் மாசுபடுத்தப்பட்டு இருந்தது. ஒரே கடவுள் கொள்கை இல்லாமல் ஷிர்க் பல கடவுள்கள் கொள்கை இருந்தது. மதம் வந்து
ஜஸ்ட் அரசியலுக்காக மட்டும் பேணப்பட்டு வந்தது. உண்மை வழிகாட்டுதல் அதுல இல்ல. சமூக அநீதிகள் உச்சத்துல இருந்தது. ஏழைகள், பலவீனர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ இயேசு பிறந்த காலத்துல மதங்கள்ல குழப்பங்கள் இருந்தது. யூதர்களும் சரியாக அவங்க மதத்தை சரியாக பின்பற்றி வரல. அரசியல் அடக்குமுறை இருந்தது. சமூக அநீதி இருந்தது. மூன்றும் சேர்ந்த போது அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புறான். அவங்க தான் வந்து தௌஹீதை மக்களுக்கு எடுத்துரைத்தாங்க. சமூக நீதியை பேண சொல்லி சொன்னாங்க. உள்ளார்ந்த சுத்தம் செஞ்சாங்க.